8th CBSE Max NCERT Max Chapter 2 Exercise 2.1ல 6th sumலேருந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சம்லேருந்து 5th sum வரலையும் இருக்கக்கூடிய வீடியோஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறமேலே அதில் ரிசல்ட் கிடைக்கும்ல, அந்த ரிசல்ட் வந்து கரெக்டாக இல்லையான்றது செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சால்வ் அண்ட் செக் த ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்போது எப்படி எழுதணும்? இருக்கிற இந்த டேர்மில் ஃபஸ்ட்டு நம்ம எதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராக்கெட்டை தான் நம்ம சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 × x - 1 இருக்குது. அப்போ 3ஆல் ஃபஸ்ட்டு எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் 3ஆல் -1 மல்டிப்ளை பண்ணணும். எப்படி பண்ணணும்? 3 × xன்றது 3x, 3 × -1 அப்படிங்கிறது -3. அப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த இடத்துல இருக்க +7 அப்படியே இங்கே வந்துடும். ஓகே, இந்த சைடு இருக்கிறத 8x + 4 நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போது இந்த இதில் வந்து 3x, இப்போது லைக் டேர்ம்ஸ்ன்றது வந்து இந்த -3யும் +7ம், ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ்ன்னு வந்திருக்கு. இந்த ரெண்டு நம்பர் பாருங்கள், இது -3, இது +7. அப்போ பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். அப்போ 7லேருந்து 3யை மைனஸ் பண்ணால் 4. பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ். அப்போ +4ன்னு நம்ம எழுதணும். இந்த சைடு என்ன இருக்குது? 8x + 4 அப்படியே எழுதிக்கிட்டே வரோம். இப்போ லைக் டேர்ம் சால்வ் பண்ணும்போது இது 8x, இங்கே 3x இருக்குது. ஸோ இந்த 3xன்றது இந்த சைடு கொண்டு வர போகிறோம். அப்போ இந்த சைடு இஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது +3xன்றது -3xன்னு வரும். அதே மாதிரி இந்த சைடு +4ன்றதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இதோட லைக் டேர்ம்ன்றது இதுதான். இந்த +4 இந்த சைடு வரும்போது -4ன்னு வந்துடும். ஓகே, இப்போ 8xலேருந்து 3xை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 5x கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 4 - 4ன்றது 0. இப்போ எக்ஸோட வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் 5 இருக்குது. அது இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். அப்போ 0 / 5. 0 / எனி நம்பர், எந்த நம்பர் இருந்தாலும் ஆன்சர் என்னது? 0வே தான். அப்போ x = 0. நம்ம சால்வ் பண்ணியாச்சு, ஆன்சர் கிடச்சிருக்கு. x = 0ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ரிசல்ட் வந்து கரெக்டாக அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க இந்த டேர்மை எடுத்து நான் அப்படியே எழுதிக்கிறேன். 3x - 1 + 7. இப்போ எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த வேல்யூஸை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 8 × x, 8 × x இல்லையா? ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல 0வை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். +4 இஸ் ஈக்குவல் டு 3, இங்கேயும் 0 - 1 + 7. இப்போ 8 × 0ன்றது 0 தான். 0 + 4 இஸ் ஈக்குவல் டு 3. 0 - 1ன்றது -1 தான். ஓகே, இப்போ 0 + 4ன்றது 4 இஸ் ஈக்குவல் டு 3 - 1 அப்படிங்கிறது -3 + 7. இப்போ -3 இருக்குது, இங்கே +7 இருக்குது. ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது 7லேருந்து 3யை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது 4ன்னு கிடைக்கும். 7க்கு முன்னாடி ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ப்ளஸ் சிம்பிள் போட்டாலும் ஒன்று தான், போடாட்டியும் ஒன்று தான். இப்போ பாருங்கள், இங்கேயும் எல்ஹெச்எஸ் சைடில் என்ன இருக்குது? 4 இருக்குது. ஆர்ஹெச்எஸ் சைடில் என்ன இருக்குது? 4 தான் இருக்குது. அப்போ LHS இஸ் ஈக்குவல் டு RHS. ஸோ ரிசல்ட் வந்து கரெக்டு அப்படின்றத நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 7th sum எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம 7th sum பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க 7th sumல? x இஸ் ஈக்குவல் டு 4 / 5 × x + 10. ஓகே, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, 4 / 5ஆல் முதல்ல எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 / 5 × x. நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ் அப்படியே எழுதிக்கணும். அடுத்து 4 / 5ஆல் 10ஐ மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 / 5 × 10. இப்போ எதெல்லாம் அடித்து கொடுக்க முடியுதோ அதெல்லாம் நம்ம அடித்து கொடுக்கலாம். ஸோ 5 1s are 5, 5 2s are 10. இப்போ நம்ம அடித்து கொடுத்தாச்சு. இப்போ 4 × xன்றது 4x, 4x / 5 ப்ளஸ் 4 × 2ன்றது 8. ஓகே, இப்போ இது எக்ஸு, இங்கே வந்து 4x / 5ன்றது எக்ஸோட இந்த டேர்ம் லைக் டேர்ம்ஸு. அப்போ அதை வந்து நம்ம அந்த சைடு கொண்டு போகும்போது +4x / 5ன்றது இந்த சைடு வரும்போது
minus 4x divided by 5 வரும் is equal to 8. ஓகே, இப்போ இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன பண்ணணும்? கீழே இருக்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 into 5 5. இப்போ இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணணும், இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 5 into xன்றது 5x. இங்கே நடுவில் என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ். இப்போ 1 into 4xன்றது 4x. ஓகே, is equal to 8. 5x minus 4x அப்படிங்கும்போது 5xலேருந்து 4xை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? x தான் கிடைக்கும். அப்போ x divided by 5 is equal to 8. அப்போ x மட்டும் வேணும் அப்படின்னா அந்த டிவிஷனில் இருக்க 5 அந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போகும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 40. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வேல்யூவை செக் பண்ணணும். ஓகே, அப்போ x is equal to 4 divided by 5 x plus 10. இதை நம்ம கொடுத்துருக்குது. இங்கே எக்ஸோட வேல்யூவை இந்த இடங்களில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ 40. LHS சைடு என்ன கிடச்சிருக்கு? 14 கிடச்சிருக்கு. அதுதான் RHS சைடு கிடைக்குதா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ 40 plus 10 இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 4 divided by 5 into 40 plus 10ன்றது 50. இப்போ இதையும் அடிச்சு கொடுத்துடலாம். இப்போ 10ன்னு வரும். 4 into 10ன்றது என்னது? 40. அப்போ 40 is equal to 40. LHS is equal to RHS. நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். ரிசல்ட்டை செக் பண்ணியாச்சு. 4 into 10ன்றது 40. அதே மாதிரி LHS சைடும் 40 இருக்குது. ஸோ LHS is equal to RHSன்றதை நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த சம் 8th சம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ 8th சம் செய்ய போகிறோம். 2x divided by 3 plus 1 is equal to 7x divided by 15 plus 3. இப்போ இந்த சமயம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்துட வேண்டியதான். அப்போ 2x divided by 3 அப்படியே வச்சுக்குவோம். இந்த 7x divided by 15ன்றது இந்த சைடு வரும்போது minus 7x divided by 15 வரும். ஓகே, இப்போ இந்த ப்ளஸ் 1 அந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ அந்த 3ன்றது அப்படியே இருக்கும். அந்த ப்ளஸ் 1 அந்த சைடு போகும்போது என்னவாகும்? minus 1ன்னு வந்துடும். இப்போது இந்த ரெண்டு டேர்முக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கணும்னா இங்கே 15 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஃபஸ்ட்டு டினாமினேட்டரை நம்ம சேமாக மாற்றணும். அப்போ இங்கே 3 இருக்கா? 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 15 கிடைக்கும் அப்படின்னா 5 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 15 கிடைக்கும். அப்போ 5ஆல் மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, minus 7x divided by 15 is equal to 3 minus 1 அப்படிங்கிறது 2. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்க, 2x into 5ன்றது 10x divided by 3 into 5ன்றது 15 minus 7x divided by 15 is equal to 2. இப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? காமனாக 15ன்றதை நம்ம எடுத்து எழுதிக்கிட்டு மேலே 10x minus 7xன்னு எழுதலாம். is equal to 2. இப்போ 10x minus 7xோட ஆன்சர் என்னது? 3x. 3x divided by 15 is equal to 2. இப்போ 3x மட்டும் வேணும் அப்படின்னா இந்த டிவிஷனில் இருக்க 15 இந்த சைடு போகும்போது என்னவாகும்? மல்டிப்ளிகேஷனில் போகும். இப்போ 3x is equal to 2 into 15ன்றது 30. இப்போ எக்ஸ் மட்டும் நமக்கு வேணும். எக்ஸ் மட்டும் வேணுமோ இந்த 3 வந்து இந்த சைடு போகும்போது என்னவாகும்? டிவிஷனில் போகும். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். அப்போ இதை அடித்து கொடுத்தோம்னா 10. எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. இப்போ நம்ம சால்வ் பண்ணியாச்சு, ஆன்சர் கிடச்சிருச்சு. இதை இந்த அவங்க கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சரை செக் பண்ண வேண்டியது தான். கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 2x divided by 3 plus 1 is equal to 7x divided by 15 plus 3. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 10. அப்போ இந்த இடத்துலையும் 10 சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 into 10 divided by 3
plus 1 is equal to 7 into 10 divided by 15 plus 3. Okay. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 into 10 என்றது 20. அப்ப 20 divided by 3 plus 1 is equal to 70 divided by 15 plus 3. இப்போ இந்த இடத்துல இது ரெண்டுக்கு இடையில LCM எடுக்கணும். இது ரெண்டுக்கு இடையிலயே LCM எடுக்கணும். LCM எடுக்கும்போது 3 இது ரெண்டையும் கீழே மல்டிப்ளை பண்ணா 3 into 1 3. இப்போ இந்த 3 ஆல இங்க மல்டிப்ளை பண்ணனும். இந்த 1 ஆல கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இதால இத மல்டிப்ளை பண்ணனும். இதால இத மல்டிப்ளை பண்ணனும். அப்போ 1 into 20 ன்றது 20 தான். 20 plus இந்த 3 into 1 ன்றது வந்து 3 is equal to இப்போ இங்க மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ நம்ம எப்படி பண்ணனும் பாருங்க. இப்போ 1 into 70 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி முதல்ல கீழ எழுதிக்கணும் 15. ஓகே. இப்போ இத வச்சு இத மல்டிப்ளை பண்ணனும். இத வச்சு இத மல்டிப்ளை பண்ணனும். 1 into 70 ன்றது 70 தான். plus 3 into 15 ன்றது 45. ஓகே. இப்போ 20 plus 3 ன்றது 23 divided by 3. இப்போ இந்த இடத்துல மட்டும் எப்படின்னா 70 plus 45 இருக்கு இல்லையா இந்த டேர்ம் இத மட்டும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 115 னு கிடைக்கும். 115 divided by 15. இப்போ நம்ம இத அடிச்சு கொடுத்தோம்னா 3 இங்க வந்து 23. அப்போ 23 divided by 3 னு கிடைக்கும். LHS is equal to RHS. ஓகே. ரெண்டு ஈக்குவல்ன்றத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் கிடைச்சிருக்க ரிசல்ட். செக் தி ரிசல்ட்ன்றதால நம்ம செக் பண்ணியாச்சு. 23 divided by 3 ன்னு LHS சைடும் கிடைச்சிருக்கு. RHS சைடும் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். நம்மளோட 8th சம் முடிஞ்சிருச்சு. இப்போ 9th சம் எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பாருங்க 9th சம். 2y plus 5 divided by 3 is equal to 26 divided by 3 minus y. இப்போ லைக் டேர்ம்ன்றது இதுவும் தான். அப்ப 2y-ன்றது அப்படியே இந்த சைடு வச்சுக்கிறோம். இந்த -y இந்த சைடு வரும்போது +y. இப்போ இந்த சைடு என்ன இருக்கு 26 divided by 3ன்றது இருக்கு. இப்போ இந்த டேர்ம் +5/3ன்றது இந்த சைடு வரும்போது -5/3 ன்னு வந்துரும். ஓகே. இப்போ 2y plus y-ன்றது 3y is equal to 26. இப்போ இந்த டினாமினேட்டர் ரெண்டும் சேமா இருக்கறனால காமனா 3ன்றத எழுதிட்டு 26 minus 5. ஓகே. அப்ப 3y is equal to 21 divided by 3. இத அடிச்சு கொடுத்தோம்னா 7. இப்போ y 3y is equal to 7. அப்ப y மட்டும் வேணும்னா அந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 3 இந்த சைடு போகும்போது டிவிஷன்ல போகும் 7/3. y யோட வேல்யூ என்ன வருது 7/3. இப்போ இந்த வேல்யூவை நம்ம இந்த ஈக்குவேஷன்ல போட்டு நம்ம செக் பண்ண போறோம். அப்போ கொடுத்திருக்கத அப்படியே எழுதிக்கிறோம். 2y plus 5/3 is equal to 26 divided by 3 minus y. இதெல்லாம் அவங்க கொடுத்திருக்காங்க. இப்போ y இருக்கக்கூடிய இடத்துல இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப 2 into 7/3 plus 5/3 is equal to நம்ம என்ன பண்ண போறோம் இந்த 26 divided by 3 அப்படியே எழுதிக்கிறோம் மைனஸ் இப்போ y யோட வேல்யூ என்னது 7/3. ஓகே. இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போ 2 into 7ன்றது 14 divided by 3 plus 5/3 மல்டிப்ளை பண்ணும்போது இங்க இந்த 3 வந்து டினாமினேட்டர் ரெண்டும் சேமா இருக்கறனால 3 எழுதிக்கிட்டோம். 26 minus 7 அப்படினு நம்ம எழுதிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இது ரெண்டும் பாருங்க இங்க ரெண்டு டினாமினேட்டர் ரெண்டும் சேமா இருக்கா. அப்போ 3ன்றதை எழுதிக்கிட்டோம். 14 plus 5 is equal to 26ல இருந்து 7 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 19 கிடைக்கும். 19 divided by 3 கிடைக்கும். இங்க 14 plus 5 இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 19. 19 divided by 3 is equal to 19 divided by 3. LHS is equal to RHS. நம்ம ரிசல்ட்டை செக் பண்ணியாச்சு. ஆன்சர் கரெக்ட். ஓகே. 19 divided by 3ன்றது LHS சைடும் கிடைச்சிருக்கு, RHS சைடும் கிடைச்சிருக்கு. இப்போ நம்மளோட 10th சம் அதாவது எக்ஸசைஸ் 1.1ல
லாஸ்ட் சம் நம்ம பார்க்குறோம். பாருங்க 10th சம் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 3m is equal to 5m minus 8 divided by 5. இப்போ லைக் டேர்ம்ன்றது இதுதான். அப்போ 3m இது இந்த சைடு வரும்போது மைனஸ் 5mன்னு வந்துடுது இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8/5. ஓகே, இங்கே இருக்க மைனஸை மறக்காமல் நம்ம எடுத்து எழுதிக்கணும். 3mலேருந்து மைனஸ் 5m போது மைனஸ் 5mலேருந்து 3m மைனஸ் பண்ணுறோம். ஆன்சர் என்ன கிடைக்கும்? மைனஸ் 2m கிடைக்கும். ஓகே, இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8 divided by 5. இப்போ இந்த சைடு மைனஸ் இந்த சைடு மைனஸ்னால நம்ம அடிச்சு கொடுத்துடலாம். இப்போ இந்த 5 இருக்கு இல்லையா, டிவிஷனில் இருக்க 5 இந்த சைடு வரும்போது என்னவாகும்? மல்டிப்ளிகேஷனில் வரும். இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ 2m இன்ட்டு 5ன்ற போது 10m இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ m மட்டும் வேணும்னும் போது இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 10 வந்து இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். இப்போ அடித்து கொடுத்தோம்னா 4/5. அப்போ m இஸ் ஈக்குவல் டு 4 divided by 5. mோட வேல்யூ என்னது? 4 divided by 5ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த வேல்யூவை நம்ம கரெக்டானு செக் பண்ண போகிறோம். கொடுத்துருக்கிறது என்னது? 3m இஸ் ஈக்குவல் டு 5m மைனஸ் 8 divided by 5. mோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கு? 4/5ன்னு கிடச்சிருக்கு. 4/5 இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 4/5. ஓகே, இஸ் மைனஸ் 8 divided by 5. இப்போ இது ரெண்டையும் பாருங்கள், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3 இன்ட்டு 4ன்றது 12 டிவைடட் பை 5ன்னு கிடச்சிருக்கு. இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 5 இன்ட்டு 4ன்றது 20 டிவைடட் பை 5 மைனஸ் 8 டிவைடட் பை 5. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? காமனாக 5 எடுத்து எழுதிடும். இந்த ரெண்டு டினாமினேட்டரும் சேமாக இருக்குது. ஸோ 5. இப்போ 20 மைனஸ் 8. இப்போது 12/5 இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து 20லேருந்து 8 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 12ன்னு கிடைக்கும். 12/5. அப்போ LHS இஸ் ஈக்குவல் டு RHS. நம்ம ரிசல்ட்டை செக் பண்ணியாச்சு. ஆன்சர் கரெக்ட். அவ்வளோதான். எக்ஸசைஸ் 2.1ல் உள்ள எல்லா சம்முமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து எக்ஸசைஸ் 2.2 எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.